இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில கட்டப்படுற ஒரு பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலம் கட்டுனா இந்திய சீன எல்லையில் இருக்கிற 2 மாநிலங்கள் மூழ்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. திபெத்தின் பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது சீனா கட்டி வரும் உலகின் மிகப்பெரிய அணையால் கடுமையான இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இமயமலை தொடரின் கிழக்கு முனையில் பிரம்மபுத்திரா ஆறு இந்திய எல்லைக்கு நுழைவதற்கு சற்று முன்பு திபெத்தின் மேடோக் என்ற இடத்தில் மிகப்பெரிய குறுகிய வளைவாக திரும்புகிறது. இந்த வளைவானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்திலிருந்து திடீரென 1000 மீட்டராக கீழே இறங்கும் ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்காகும். இந்த செங்குத்தான பள்ளத்தாக்கானது யூ வடிவ அமைப்பில் காணப்படுகிறது. இந்த யூ வடிவ பள்ளத்தாக்கானது அருணாச்சல பிரதேசத்தின் மேல் சியாங் மாவட்டத்திலிருந்து சுமார் 40 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த இயற்கையான நீர்வீழ்ச்சியை பயன்படுத்தி தான் இதோட வேகத்தை பயன்படுத்தி 60,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீனா திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக சீனா மேற்கொண்டுள்ள திட்டத்திற்கு மேடோக் அணை திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. இந்தியாவோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி சீனா இந்த திட்டத்தை லாஸ்ட் வீக் தொடங்கிட்டாங்க. இந்தியாவோட கடும் எதிர்ப்பையும் மீறி இந்த அணை மேடோக் அணை கட்டப்படுறதுனால இதை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சீன ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வானது சீன புவியியல் ஆய்வு அமைப்போட மேற்பார்வையில் செங்குடு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சீன ஆய்வாளர்கள் தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில தான் இவங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த மேடோக் அணை கட்டப்படுற இடத்துல ஒரு பிளவு பாதை செல்லுது அப்படின்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அணை கட்டப்படுற இடத்துக்கு நேர் கீழாக செல்லக்கூடிய ஒரு பிளவு பாதை. இது நில அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளவு பாதை. இந்த நில அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய பிளவு பகுதிக்கு பைலன் பிளவு பகுதி அப்படின்னு பேரு. இது பனிக்காலத்துல அதிகப்படியா பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நில அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியது. 9500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே கடுமையான புவியியல் நகர்வுகள் ஏற்பட்டதா ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி இமயமலையின் மிகவும் ஆபத்தான நில அதிர்வு மண்டலத்துல அமைஞ்சிருக்கு. 2017ஆம் ஆண்டு திபெத்தின் மிலின் அப்படின்ற பகுதியில நிலநடுக்கம் ஏற்பட்டு 6.9 ஹெக்டர் அப்படின்னு சொல்லி பதிவாயிருக்கு. அது போலவே மறுபடியும் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த அணை மிகவும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அணையோட நீர்த்தக்க பகுதியில 2 பக்கமும் மலைச்சரிவுகள் மிகவும் தளர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கிறதுனால அணை நிரம்பும் போது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்த நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அணையில நீர் நிரம்பும் போது அந்த நீரோட அழுத்தமே நிலச்சரிவு ஏற்பட காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நடத்தப்பட்ட பின்னும் சீனா இந்த அணை கட்டுற பணியை நிறுத்தல. அதுக்கு பதிலா இந்த ஆபத்துக்களை எதிர்கொள்ற வகையில மலைச்சரிவுகளுக்கு கூடுதல் சிமெண்ட் மற்றும் இரும்பு கட்டமைப்பு கொண்டு வலுப்படுத்தவும் கூடுதல் பொறியியல் பாதுகாப்பு அரண்களை அமைக்கவும் திட்டமிட்டிருக்கு. 3 கோர்ஜஸ் அணையை விட 3 மடங்கு அதிக மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டது இந்த பிரம்மாண்டமான மேடோக் அணை. ஒருவேளை நிலநடுக்கம் அல்லது நிலச்சரிவினால் உடைந்தால் அது கீழ்நோக்கி பாயும் பிரம்மபுத்திரா ஆற்றின் வரலாறு காண முடியாத பேரழிவை ஏற்படுத்தும். அவ்வாறு நடந்தால் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் ஒரே நொடியில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நீர் வெளியுண்டாக மாறிவிடும் என்று இந்திய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டத்தை பற்றின உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.